Hi students, welcome to our channel. So இந்த வீடியோல நாம 12th காமர்ஸ்க்கு இந்த குவார்ட்டர்லி 2025க்கான இம்பார்ட்டன்ட்டான 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஸ்டின் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு மேல நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பார்க்கக்கூடிய நிறைய பேர் லைக் போடாமையே பாக்குறீங்க. தயவு செஞ்சு ஒரு லைக்கை போட்டுட்டு பாருங்க. நீங்க போடக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் இந்த வீடியோவை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொண்டு போய் ரெக்கமெண்ட் பண்ணும். அது மூலமா கண்டிப்பா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயனடைவாங்க. ஸோ தயவு செஞ்சு லைக் போடுங்க. ஸோ வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல்ல ஏதாவது ஒன்றுல ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்கேன். அப்பதான் நீங்க ஃபியூச்சர்ல எந்த ஒரு வீடியோவையும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ 12th ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடுத்த எக்ஸாம் காமர்ஸ் எக்ஸாம் மண்டே அன்னைக்கு நடக்குது. ஸோ இந்த எக்ஸாம்க்கான முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் தரவா படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து இந்த குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனில் அவுட் ஆஃப் 90க்கு 80 மார்க்ஸ்க்கு மேலே கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நம்பிக்கையோட படிங்க. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ 2 மார்க்ஸ் பார்த்துலாம். ஃபார் போத் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நம்ம கொடுக்குறோம். ஸோ இதை வந்து ஒன்று கூட ஒமிட் பண்ணாமல் படிச்சுக்கிறங்க. 2 மார்க்ஸ் பாருங்க. லிஸ்ட் அவுட் த மேனேஜ்மெண்ட் டூல்ஸ், மேலாண்மை கருவிகளை பட்டியலிடுக. வாட் டு யூ மீன் பை ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட்? மேற்பார்வை வீச்சலை என்பதன் பொருள் யாது? ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் பிளானிங். திட்டமிடுதல் என்றால் என்ன? லிஸ்ட் அவுட் த சப்சிடரி ஆஃப் மேனேஜ்மெண்ட், மேலாண்மையின் துணை பணிகளை பட்டியலிடுக. வாட் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் எம்பிஓ, குறியிலக்கு மேலாண்மையின் குறிக்கோள்கள் என்ன? பிரிங் அவுட் த மீனிங் ஆஃப் எம்பிஇ, விதிவிலக்கு மேலாண்மையின் பொருளை எடுத்து கூறுக. மென்ஷன் எனி 2 அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்பிஓ, குறியிலக்கு மேலாண்மையின் ஏதேனும் 2 நன்மைகளை குறிப்பிடுக. ரைட் அ நோட் ஆன் பினான்சியல் மார்க்கெட், நிதிச்சந்தை பற்றி குறிப்பு வரைக. வாட் ஆர் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஆர்கனைஸ்டு செக்டார்ஸ், அமைப்பு நிறுவனங்களின் கூறுகள் யாவை? வாட் இஸ் டெப்ட் மார்க்கெட், கடன் சந்தை என்றால் என்ன? வாட் இஸ் த ஸ்பாட் மார்க்கெட், உடனடி சந்தை என்றால் என்ன? வாட் இஸ் த கேபிட்டல் மார்க்கெட், மூலதன சந்தை என்றால் என்ன? ஹூ ஆர் த பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட், மூலதன சந்தையின் பங்கேற்பாளர்கள் யார்? டிஃபைன் த டேர்ம் மணி மார்க்கெட், பணச்சந்தை என்றால் என்ன? வாட் இஸ் சிடி மார்க்கெட், வைப்பு சான்றிதழ் சந்தை என்றால் என்ன? டிஃபைன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பங்கு சந்தை என்றால் என்ன? வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஸ்பெகுலேட்டர், ஊடக வணிகர்களின் வகைகள் யாவை? ஹூ இஸ் கால்டு புரோக்கர், தரகர் என்று யாரை அழைக்கப்படுகிறார்கள்? ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் செபி, செபி பற்றி சிறுகுறிப்பு வரைக. ரைட் எனி 2 அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் செபி, செபியின் 2 நோக்கங்களை எழுதுக. மென்ஷன் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் செபி, செபியின் தலையகம் பற்றி குறிப்பிடுக. வாட் இஸ் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், மனிதவள மேலாண்மை என்றால் என்ன? ஸ்டேட் 2 ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஹெச்ஆர்எம், மனிதவள மேலாண்மையின் இயல்புகளின் ஏதேனும் 2 கூறுக. வாட் ஆர் த மேனேஜரியல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹெச்ஆர்எம், மனிதவள மேலாண்மையின் பணிகள் என்ன? கிவ் த மீனிங் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட், ஆட்சேர்ப்பு என்றால் என்ன? வாட் இஸ் ப்ரொமோஷன், பதவி உயர்வு என்றால் என்ன? வாட் இஸ் மென் பை போச்சிங், ஆட்சேர்ப்பு முறையில் வேட்டையாடுதல் என்றால் என்ன? வாட் இஸ் செலெக்ஷன், தேர்ந்தெடுத்தல் என்றால் என்ன? வாட் இஸ் அன் இன்டர்வியூ, நேர்காணல் என்றால் என்ன? வாட் இஸ் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட், நுண்ணறிவு சோதனை என்றால் என்ன? வாட் டு யூ மீன் பை பிளேஸ்மெண்ட், பணியமர்த்தல் என்றால் என்ன? வாட் இஸ் மென் பை ட்ரைனிங், பயிற்சி முறை என்றால் என்ன? வாட் இஸ் ரோல் பிளே, பங்கேற்று நடித்தல் என்றால் என்ன? ஸ்டேட் இ லேர்னிங் மெத்தட், மின்னணு கற்றல் முறை பற்றி எழுதுக. வாட் இஸ் மார்க்கெட், சந்தை என்றால் என்ன? வாட் இஸ் மென் பை ரெகுலேட்டட் மார்க்கெட், ஒழுங்குமுறை சந்தை என்றால் என்ன? வாட் இஸ் மென் பை ஸ்பாட் மார்க்கெட், களச்சந்தை என்றால் என்ன? டிஃபைன் மார்க்கெட்டிங் மிக்ஸ், சந்தையிடுகை கலவையின் வரைவிலக்கணம் தருக. வாட் இஸ் ஆம்புஷ் மார்க்கெட்டிங், மறைமுக சந்தையிடுதல் என்றால் என்ன? வாட் இஸ் சர்வீஸ் மார்க்கெட்டிங், சேவை சந்தையிடுதல் என்றால் என்ன? வாட் இஸ் கிரீன் மார்க்கெட்டிங், பசுமை சந்தையிடுதல் என்றால் என்ன? ஹூ இஸ் அ கன்சியூமர், நுகர்வோர் என்பவர் யார்? கிவ் 2 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அடல்ட்ரேஷன், கலப்படத்திற்கு 2 எடுத்துக்காட்டுகள் தருக. ரைட் அ ஷார்ட் நோட்ஸ் ஆன் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986, நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 சிறுகுறிப்பு வரைக. வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் ரைட்ஸ் டு பி இன்ஃபார்ம்டு, தகவல் பெறும் உரிமை பற்றி சிறுகுறிப்பு வரைக. வாட் ஆர் த ரைட்ஸ் ஆஃப் கன்சியூமர் அக்கார்டிங் டு ஜான் எஃப் கென்னடி, ஜான் எஃப் கென்னடி கூறிய நுகர்வோர் உரிமைகள் யாவை? இது 2 மார்க்ஸ். 3 மார்க்ஸ் பாருங்க. வாட் இஸ் ஸ்பெஷல் ரெசல்யூஷன், சிறப்பு தீர்மானம் என்றால் என்ன? வாட் டு யூ மீன் பை ஸ்டாட்யூட்டரி மீட்டிங், சட்டமுறை கூட்டம் என்றால் என்ன? ஸ்டேட் த மீனிங் மினிமம் நம்பர் ஆஃப் டைரக்டர்ஸ் ஃபார் அ பிரைவேட் கம்பெனி, ஒரு தனியார் நிறுவனத்தில் குறைந்த அளவு எத்தனை இயக்குநர்கள் இருக்க வேண்டும் என்பதை குறிப்பிடுக. எக்ஸ்பேண்ட் த ஃபாலோவிங், ஸ்டெப் ஜாம் சேட், பின்வருவனவற்றின் விரிவாக்கம் தருக. வாட் இஸ் மீன் பை ஆர்டிஃபிஷியல் ஸ்கேர்சிட்டி, செயற்கை பற்றாக்குறை என்றால் என்ன? ரைட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கன்சியூமரிசம், நுகர்வோரின் முக்கியத்துவம் பற்றி எழுதுக. வாட் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இ மார்க்கெட்டிங், மின் சந்தையிடுதலின் நோக்கங்கள் யாவை?
வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் இ மார்க்கெட்டிங், மின் சந்தையிடுதலின் நன்மைகள் விவரி. வாட் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங், சந்தையிடுகையின் நோக்கங்கள் யாவை. வாட் ஆர் த கான்செப்ட்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங், சந்தையிடுகையின் கருத்துக்களை விவரிக்கவும். டிஃபைன் த டேர்ம் மேனேஜ்மெண்ட், மேலாண்மை வரைவிலக்கணம் தருக. டிஃபரன்ஷியேட் மேனேஜ்மெண்ட் ஃப்ரம் அட்மினிஸ்ட்ரேஷன், மேலாண்மையை நிர்வாகத்திலிருந்து வேறுபடுத்துக. லிஸ்ட் அவுட் த மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், மேலாண்மையின் முதன்மை பணிகளை பட்டியலிடுக. வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் எம்பிஓ, குறியிலக்கு மேலாண்மையின் இயல்புகளை எழுதுக. ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் த செகண்டரி மார்க்கெட், இரண்டாம் நிலை சந்தை சிறுகுறிப்பு வரைக. டிஃபரன்ஷியேட் ஸ்பாட் மார்க்கெட் ஃப்ரம் ஃபியூச்சர் மார்க்கெட், உடனடி சந்தையை எதிர்கால சந்தையிலிருந்து வேறுபடுத்துக. வாட் ஆர் த வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட், எக்ஸ்பிளைன், மூலதன சந்தையின் பல்வேறு வகைகள் என்ன. வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் ட்ரெஷரி பில்ஸ், கருவூல ரசீதின் பொது இயல்புகள் யாவை. ஹூ ஆர் த பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆஃப் மணி மார்க்கெட், பணச்சந்தையில் ஈடுபடும் பங்கேற்பாளர்கள் யாவர். வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் அ சர்டிபிகேட் ஆஃப் டெபாசிட், வைப்பு சான்றிதழின் இயல்புகள் யாவை. எக்ஸ்பிளைன் புல் அண்ட் பியர், காளை மற்றும் கரடி விளக்குக. எக்ஸ்பிளைன் ஸ்டாக் அண்ட் லேம் டக், மான் மற்றும் முடவாத்து விளக்குக. வாட் இஸ் மென் பை டிமெட்டீரியலைசேஷன், புறத்தோற்றமற்ற பத்திரங்கள் என்றால் என்ன. வாட் இஸ் மென் பை இன்சைடர்ஸ் ட்ரேடிங், உள்வழி பத்திரங்கள் என்றால் என்ன. டிஃபைன் த டேர்ம் HRM, மனிதவள மேலாண்மையின் வரைவிலக்கணம் தருக. வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ், மனித வளத்தின் முக்கியத்துவம் என்ன. டிஃபைன் த டேர்ம் ரெக்ரூட்மெண்ட், ஆட்சேர்ப்பின் வரைவிலக்கணம் தருக. ஸ்டேட் த ஸ்டெப்ஸ் இன் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அவுட்சோர்சிங், ஆட்சேர்ப்பு முறையில் உள்ள புறத்திற நீட்டல் படிநிலைகளை கூறுக. வாட் டு யூ மீன் பை அச்சீவ்மெண்ட் டெஸ்ட், அடைவு சோதனை என்றால் என்ன. வாட் இஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட், உளவியல் தேர்வு என்றால் என்ன. வாட் டு யூ மீன் பை ஆன் த ஜாப் ட்ரைனிங், பணிவழி பயிற்சி என்றால் என்ன. மென்ஷன் எனி 3 ரோல்ஸ் ஆஃப் மார்க்கெட்டர், சந்தையிடுகையாளரின் பங்களிப்பு ஏதேனும் 3 எழுதுக. வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை ரைட்ஸ் டு ரெட்ரஸல், நிவாரணத்திற்கான உரிமைகள் பற்றி நீவிட அறிந்தது என்ன. இதோட 3 மார்க்ஸ் முடிஞ்சு. அடுத்து 5 மார்க்ஸ் பாருங்க. எக்ஸ்பிளைன் த கான்செப்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், மேலாண்மையின் அடிப்படை கருத்துக்களை விவரி. எக்ஸ்பிளைன் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் மாடர்ன் மேனேஜ்மெண்ட், நவீன மேலாண்மை கோட்பாடுகளை விவரி. எக்ஸ்பிளைன் த வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், மேலாண்மையின் பல்வேறு பணிகளை விளக்குக. வாட் ஆர் த மேஜர் அட்வான்டேஜஸ் ஆஃப் MBO, குறியிலக்கு மேலாண்மையின் நன்மைகள் யாவை. வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் MBE, விதிவிலக்கு மேலாண்மையின் நன்மைகள் யாவை. டிஸ்டிங்விஷ் பிட்வீன் நியூ இஷ்யூ மார்க்கெட் அண்ட் செகண்டரி மார்க்கெட், முதல்நிலை சந்தை மற்றும் இரண்டாம் நிலை சந்தை வேறுபாடு. டிஸ்கஸ் த கேரக்டர்ஸ் ஆஃப் அ கேபிட்டல் மார்க்கெட், மூலதன சந்தையின் சிறப்பு இயல்புகளை விவாதிக்க. பிரீஃப்லி எக்ஸ்பிளைன் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட், மூலதன சந்தையின் பல்வேறு பணிகளை விவரி. டிஃபரன்ஷியேட் பிட்வீன் மணி மார்க்கெட் அண்ட் கேபிட்டல் மார்க்கெட், பணச்சந்தை மற்றும் மூலதன சந்தை வேறுபாடு. எக்ஸ்பிளைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மணி மார்க்கெட், பணச்சந்தையின் சிறப்பு இயல்புகளை விவரி. டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச், பங்கு பரிவர்த்தனைக்கும் பண்டமாற்று பரிவர்த்தனைக்கும் உள்ள வேறுபாடுகளை தருக. வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செபி, செபியின் பணிகளை விவரி. எக்ஸ்பிளைன் த பவர்ஸ் ஆஃப் செபி, செபியின் அதிகாரங்களை விவரி. எக்ஸ்பிளைன் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் HRM, மனிதவள மேலாண்மையின் முக்கியத்துவத்தை விளக்குக. டிஸ்கஸ் த ஆபரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் HRM, மனிதவள மேலாண்மையின் செயல்பணிகளை விவரி. எக்ஸ்பிளைன் த இன்டர்னல் சோர்சஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட், ஆட்சேர்ப்பு முறையில் உள்ள அகவளங்களை விளக்குக. வாட் ஆர் த ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் இன் ரெக்ரூட்மெண்ட், ஆட்சேர்ப்பு முறையில் உள்ள சமீபகால போக்குகளை விளக்குக. டிஃபரன்ஷியேட் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் செலக்ஷன், ஆட்சேர்ப்பு முறைக்கும் தேர்ந்தெடுத்தலுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை விவரி. வாட் ஆர் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆன் த ஜாப் ட்ரைனிங் அண்ட் ஆஃப் த ஜாப் ட்ரைனிங், பணிவழி பயிற்சிக்கும் பணிவழியற்ற பயிற்சிக்கும் உள்ள வேறுபாடுகள் யாவை. How the market can be classified, சந்தை எவ்வாறு வகைப்படுத்தப்படுகிறது. How are the market can be classified on the basis of economics, பொருளாதார அடிப்படையில் சந்தைகளை எவ்வாறு வகைப்படுத்தலாம். Narrate the elements of marketing mix, சந்தையிடுகை கலவையின் கூறுகளை குறிப்பிடுக. Explain in detail how traditional marketing differ from e-marketing, பாரம்பரிய சந்தையிடுகை எவ்வாறு மின் சந்தையிலிருந்து வேறுபடுகிறது. How are consumers exploited, நுகர்வோர் எவ்வாறு சுரண்டப்படுகிறார்கள். What are the objectives of Consumer Protection Act 1986, நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1988 நோக்கங்கள் யாவை. What are the responsibilities of consumer, நுகர்வோரின் பொறுப்புகள் யாவை. அவ்வளோதான், சரியா. ஸோ இந்த 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம 90க்கு 80 மார்க்குக்கு மேலே 85 மார்க்குக்கு மேலே கூட எடுக்கலாம். 1 மார்க்கும் தரவு பண்ணிட்டீங்கன்னா ஸோ எந்த ஒரு கொஸ்டினையும் ஒமிட் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.